சைலண்டா இருக்கணும். ஓகே யார் சார் தலைவர்? யார் தலைவரா? இந்த விஜய் டிவி ஷோ பாக்குறாங்களே ஆடியன்ஸ், அவங்களோட சங்க தலைவர் வராரு. சூப்பர் செல்லோ. எந்த கோரிக்கை வேணாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். யார் அது? சார் பென்னி சார், நம்ம வடபழனி பிரான்ச்ல பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா சார்? பென்னி சார், ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். உண்மையாவே ஷூட்டிங்க்கு வராம அங்க இருக்க இங்க இருக்கன்னு ரீல்ஸ் விடுறீங்களே, சூப்பரா இருக்கு சார். வேற லெவல். ஜிம்மி சிப்பி இப்படி வா, ஜிம்மி இப்படி வா. ஜிம்மியா சார்? இவரு மூவிங் ஜிம்மி, நடமாடும் ஜிம்மி. நடமாடும் ஜிம்மி சூப்பர் சார். வா. தலைவர் 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 வர, யாரும் வராதீங்க. தலைவர் தம்பி தம்பி, இவ்வளோ ஹெவியா ஓப்பனிங்ல வேணாம். அதாவது சார், தம்பியை பத்தி சொல்லணும்னா ஹெவியா பண்ண வேண்டிய சின்ன திரையில லைட்டா பண்ணுவாரு, லைட்டா பண்ண வேண்டிய சூப்பர் சிங்கர்ல ஹெவியா பண்ணுவாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓப்பனிங்கே கொஞ்சம் அபாண்டமா இருக்குது. ஐயா வணக்கம் ஐயா. உட்காருங்க. தேங்க்யூ. பாடி லாங்குவேஜ் பிளே வேணாம். ஓகே தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அர்ஜுன் மாடுலேஷன்லாம் வேணாம், நார்மல் மாடுலேஷன்ல போங்க. உங்களுக்கு மிமிக்கிரிக்கு மாட்டே கிடையாது, பார்க்கு பாட்டுக்கு மட்டும்தான். அது தெரியாம பண்றாரு. என்ன சார், ஜட்ஜஸ்ல ஒரு ஆள் காலியா? பாமுல். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். விஜய் டிவி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட சங்க தலைவர் பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி நம்ம கூட இன்னைக்கு சேர்ந்து இருக்காரு. ஐயா சொல்லுங்க ஐயா, சூப்பர் சிங்கர் எப்படி பாக்குறீங்க? மானசி பான்னா மறக்காம பாப்பேன், ஆதித்யா பான்னா கண்ணை மூடி திறக்காம பாப்பேன், அனுராதா மேம் கமெண்ட் சொன்னா மட்டும் கொஞ்சம் ஓட்டி ஓட்டி தான் பாப்பேன்பா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சரி சரி, சூப்பர் சிங்கர் விடுங்க. விஜய் டிவி ஷோஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து என் பொண்டாட்டி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன லாக்டவுனுக்கு அப்புறம் பென்னி சார் உடம்பெல்லாம் ஏத்தி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மூஞ்சில தாடி எல்லாம் வளர்த்து கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லுது. நானும் வந்து பார்த்தா இதே செட்ல பாபா பாஸ்கர் மாஸ்டர் உட்காந்து காமெடி ராஜா கலக்கல் ராணியில் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தம்பி, நீங்க ஆர்டிஸ்ட தான் மாத்த மாட்டீங்க, அட்லீஸ்ட் செட்டையாச்சும் மாத்துங்க, 4 பேருக்கு புரிய எந்த நிகழ்ச்சி. சரிங்க சார், நானே உங்களை கேட்கலாம். ஒரு பக்கம் காமெடிக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா தலைவரே, க்ளோஸ் வைக்கிறோம். இவனை வேணாம், டேட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி அவனை கொஞ்சம் ஓரமா கடங்க. தயவு ஏதாவது ஒண்ணு பண்றீங்க, கேள்வி கேளுங்க. சரிங்கய்யா, காமெடி ஷோல ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஏன் ஜட்ஜா வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் சிங்கிங் ஷோல உன்னி கிருஷ்ணன் சாருங்கிற ஒரு டான்ஸ் மாஸ்டரை ஜட்ஜா வைக்கும் போது நாங்க அந்த ஷோல டான்ஸ் மாஸ்டர் ஜட்ஜா வைக்க கூடாதா? தலைவரே, அவர் நல்லா ஆடுவாரா? செருப்ப கைட்டி இப்ப தலையிலே 2 போடுவாரு, நீ வாங்கிட்டு போற. கொஞ்ச நேரம் ஓரமா நில்லு. ஓகே தலைவரே. கேளுப்பா. ஐயா, சூப்பர் சிங்கருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா ஐயா? நியாயமான கோரிக்கை ஒண்ணு இருக்குப்பா. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் நல்ல பாட்டு பாடுறீங்க, சிறப்பா பாடுறீங்க. எங்க காலத்து ஆளுகளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பாட்டையும் பாடுங்க. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு வேணும்னா விஜய் மியூசிக்னு ஒரு சேனலே வச்சிருக்காங்க, அதை போய் பார்க்கலாங்க இல்லையா? தம்பி, பொதுவா ஒரு சேனல்ல பண்றவன வெளில தெரியாம இருந்து பாத்துருக்கேன். ஒரு சேனலே இருக்கிறது வெளில தெரியாம இருந்து இங்க தான்ப்பா பாக்குறேன். இதுல உங்க ஷோவோட ஆங்கர்ஸ் அந்த கடுகு வெந்தயம் இடையில சிக்கல சிக்கல சிங் 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 சிக்கல சிக்கல சிங் இத போட்டா ஆடியன்ஸ் இந்த சேனலை வச்சு பாத்துருவாங்களா? அது என்னையா அந்த கடுகு வெந்தயம்? எப்படி எல்லா சமையலையும் கடுகு வெந்தயம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் எல்லா ஷோவிலையும் இருப்பாங்க. டைட்டில் மட்டும்தான் மாறும், செட்டு கூட மாறாது. அதனாலதான் கடுகு வெந்தயம். என்னையா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு பாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தம்பி, உங்களுக்கு பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்குப்பா. என்ன சம்பந்தம் இருக்கு? பெரிய பாடகருக்கும் எனக்குமே சம்பந்தம் இருக்கு. இவர் எவ்வளவு பெரிய பாடகர் தெரியுமா? இவரா? சமீபத்துல சார் சுல்தான் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஜெய் சுல்தான். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான லிரிக்ஸ் இவர் தான் பாடியிருக்காரு. அப்படியா? என்ன லிரிக்ஸ் சொல்லு? தூக்கி சொல்லு. அத சொன்னவர் இவர் தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது கூட பரவாயில்ல சார். ரக்கிட்ட ரக்கிட்ட பாட்டு கேட்டீங்களா? ரக்கிட்ட ரக்கிட்ட அதுல ஒரு இம்பார்ட்டன்டான லைன் இவர் தான் ட்ரிபியூட் பண்ணாரு. அது என்ன லைன்? ரக்கிட்ட ரக்கிட்ட பயங்கரமா பண்ணிருக்காரு அத. தலைவரே, எங்களுக்கும் சிங்கர்ஸ் கையில இருக்காங்க. சாரிங்க. கேளுங்கப்பா. சரிங்க சார், நீங்க சூப்பர் சிங்கர் பாக்குறீங்களே, சூப்பர் சிங்கர் 8ல இந்த வருஷம் டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நியாயமா கேட்டீங்க. இந்த சீசன் டைட்டில வந்து சாம் விஷால் தான் அடிக்க போறாரு. சார், சாம் விஷால் போன சீசன் சார். தம்பி, இந்த சீசன்ல கண்டஸ்டன்ட்டை விட தம்பியை தான் அதிகமா காட்டுறாங்க. அது பஸ்ஸை விட்டோம் எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பானோ வேலை இல்லாம தம்பி எல்லா எபிசோட்லயும் வந்து உட்காந்துறாரு. சரி சார், அப்ப இந்த ஷோல என்னதான் மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நியாயமான கேள்வி. உங்க 2 பேரும் நான் நிபந்தனை வைக்கிறேன். இந்த ஷோல என்ன மாத்தணும்? ஆமா, 20 நிமிஷம் காமெடி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம இடையில ஒரு 3 நிமிஷம் பாட்டு பாருங்க பாரு, அத மட்டும் தூக்குங்க. தலைவரே, சூப்பர் தலைவாணி.
தேங்க்யூ. சரி சார், இப்போ இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை நீங்க எங்க வச்சு பாக்குறீங்க? என்ன கேட்டீங்க? விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை எங்க வச்சு பாக்குறீங்க? வேலை இல்லாத நேரத்துல அடகு கடையில வச்சுதான் பாக்குறேன். உங்க எபிசோட்ல இருக்க முத்து சிரிப்பி 30 பவுன் அரணா கொடி அடமான வைக்க வந்தாரு. அந்த அனு பாப்பா 9 பவுன் ஒட்டியானத்தை அடமான வைக்க வந்துச்சு. அனுராதா மேடம் அவங்க காதுல போட்டு ஜிமிக்கி கமல் அடமான வைக்க வந்தாங்க. சரிங்க ஐயா, இந்த சூப்பர் சிங்கர் ஆங்கர் இருக்காங்களே பிரியங்கா, அவங்க எதுவும் அடமானம் வைக்க வரல? இந்த எபிசோடுக்கு வரதுக்கு முன்னாடி மானம் மரியாதை எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு தான் வந்தாங்க. இதுக்கு மேல அவங்க எதை அடமான வைக்கிறது? தலைவர் க்ளோஸ் வைங்க, தலைவர் க்ளோஸ் வைங்க. தம்பி, இந்த கேமரா எடுத்து அந்த கேமரால வர முடியாத அளவுக்கு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஓரம் போங்க தயவு செய்து. சாரிப்பா. சரிங்க ஐயா, நேர்கள் நிறைய கமெண்ட்ஸ்ல சில கேள்விகள் கமெண்ட்ஸ். ஆமா, கேட்கலாமா ஐயா? கேளுப்பா. சரிங்க ஐயா, இந்த மூக்குத்தி முருகன் ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு. இந்த சீசனோட கிராண்ட் ஃபினாலே சவுத் ஆப்பிரிக்கால வச்சு நடத்துவாங்களான்னு கேக்குறாரு. திருப்பி கேளுங்க, நல்லா இருக்கு கேளுங்க, திருப்பி கேட்க நல்லா. இந்த சீசனோட கிராண்ட் ஃபினாலே சவுத் ஆப்பிரிக்கால நடத்துவாங்களான்னு கேக்குறாரு. போற போக்க பார்த்தா அந்த சீசனுக்கு ஃபைனல்ஸ் நடத்துவாங்களானே தெரியல. வேலை இல்லாத விஜய் டிவி ஆர்டிஸ்டுக்கு பெஞ்சை போட்டு அவங்களுக்கு மதிய லஞ்சை போட்டு அது வீடியோவை எடுத்து டிவியில போட்டு முடிச்சிருவாங்க. சரி ஐயா, இந்த சூப்பர் சிங்கர் ஆளுங்களை பத்தி உங்க அபிப்பிராயங்கள் நான் கேட்கணும். கேளுங்க, நான் சொல்றேன். ஐயனார் சொல்லுங்க. அவன் பாடுறதே புரியாது. அப்ப பரத்? அவன் பேசுறதே புரியாது. அப்ப ஆதித்யா? அவன் அந்த ஷோல இருக்குது வெளில பாதி பேருக்கு தெரியாது. சரி, கடைசியா அனுமேனை பத்தி? அவங்க கருத்து சொல்றதே கேட்க முடியாது. ஒரு காமெடி 9 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ணாம பாத்தீங்களா? எக்ஸ்ட்ராடனரி. சரிங்க ஐயா, ஒரு பர்சனல் क्वेश्चन கேளுப்பா. இந்த சூப்பர் சிங்கர் செட்ல ரொம்ப கியூட்டா அழகா ஹேண்ட்ஸமா ஒருத்தர் பாட வருவாரு, அபிலாஷ். அவரை பத்தி யாரை நீங்க? பத்தி? அபிலாஷ். அந்த தம்பி வார ஆனா பொண்டாட்டிய காய்கறி கடை கூட்டு போற மாதிரி டிவிக்கு கூட்டு வந்து காமிச்சு ப்ரோமோல எடுத்து போடுறானுங்க. ஒரு வாட்டி வந்தா ப்ரோமோ, ஒவ்வொரு வாட்டி வந்தா ப்ரோமோவா? இல்ல சார். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி. சரி ஐயா, இவ்வளவு சொல்றீங்களே, ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு சிங்கரா இருந்து பாரியா, அப்பதான் உனக்கு தெரியும். ஏய் கொச்சி நடிப்பா, ரொம்ப பண்ணாத. என்ன கேட்டீங்க தம்பி? ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு சிங்கரா இருந்து பாரியா, அப்பதான் உனக்கு தெரியும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். சிங்கரா நாள் இருக்க முடியாது. நீ ஒரு நாள் காமெடினா இருந்து பாரு. 6000 ரூபாய் பேமெண்ட்டுக்கு காலையில இருந்து 6 கெட்டப் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஸ்ட். இது கூட பரவாயில்ல. என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு தான் Facebook இன்ஸ்டால லைக் கொடுக்குறாங்க. இங்க உட்கார்ந்து கவுண்டர் அடிக்க மைக்கு கூட அங்க கொடுக்க மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல தம்பி. ஏதோ இங்க பண்ணிட்டோம், டிவில போய் ஏதோ தம்பி எல்லாம் போயிட்டு இங்க எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டோம், கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் மாமனாரை கூட்டிட்டு உட்கார வச்சு டிவியை சூப்பர் சிங்கரை போட்டு பாக்குறாரு. தம்பி வந்த என்ட்ரி, நீங்க வந்ததுக்கு நன்றி, அது மட்டும் தான் டிவில வருது. இதெல்லாம் தாண்டி இப்படிதான் எங்களுக்கு நடக்கும் தெரிஞ்சு கண் கலக்காம கை தட்டுற காமெடியன்ஸா ஒரு நாள் இருந்து பாரு. இறுதியா தான் கேள்வி இருக்கா? கடைசியா ஒரு கேள்வி இருப்போம் தம்பி. ஒரு கேள்வி இருக்குப்பா, ரொம்ப உணர்ச்சி வசம். தலைவர காமெடியன்ஸ் பத்தி தம்பி, நான் காமெடியன்ஸ் தான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லப்பா. தயவு செய்து கொஞ்சம் ஓரமா இருங்கப்பா. நல்லா பாடுங்க. சரிங்க. உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அப்ளாஸ் வெயிட்டிங்ல இருக்கு. சரிங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு கிடைச்சது இல்ல. பாடகரா இருந்தாலும் சரி, சிங்கரா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, நீ பண்றத நான் பண்ண முடியாது, நான் பண்றத நீ பண்ண முடியாது. அவ்வளவுதான். வரட்டுமா சார்? தேங்க்யூ. பாலா, சரத், அபிலாஷ் சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லைன்னா சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கண்டிப்பாக பாலா, சரத் வந்து பயங்கரமாக கலக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து டைலாகும் பஞ்சு விட்டு கலக்கிட்டாங்க. நீங்கள் சைடில் கொச்சின் நிவாசரோட வாய்ஸ் எடுத்து கலக்கிட்டீங்க. ஆனால் அபிலாஷ், நீ ரொம்ப அழகாக பண்ணிட்டேன்டா. பயங்கர சூப்பராக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதும் ரொம்ப நேச்சுரலாக பண்ணி முடிச்சு. 3 பேரோட கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பாலா. தேங்க்யூ ஸோ மச் சரத்தும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டூ குட். சினிமா சீனை விட இது ஒரு பெரிய சீனா இருந்துச்சுப்பா நீங்க பண்ணது. பாலா, நீ லைஃப்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உனக்காக காத்திருக்கு. நீ அபிலாஷுக்கு சொன்ன உன்னோட டைமிங்கும் உன்னோட அந்த ஸ்பான்டேனிட்டியும் நீ உன்னோட அந்த கிரியேட்டிவிட்டியும் அப்படியே ஒரு ஊத்து மாதிரி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரொம்ப பெருமையா இருக்கு.